நீங்கள் எப்போனா யோசிச்சிருக்கீங்களா ஏன் நிறைய பிரபலங்கள் வந்து கேன்சரால் இறக்குறாங்கன்னு? அதுதான் இல்லை. ஸ்டாட் என்ன சொல்ல வருதுன்னா 4ல் ஒருத்தவங்க வந்து இந்த உலகத்தில் கேன்சரால் இறக்குறாங்க. கிட்டத்தட்ட 2022 19 கோடி மக்கள் கேன்சரால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கேன்சர் மற்றவங்கள பாதிக்க காரணம் என்ன? பவதாரணி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் பவதாரணி காலமாகி இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ராவ் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். புகழ்பெற்ற நடிகர் தவசி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இருந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். ஸ்ரீவித்யாவுக்கு புற்றுநோய் பாதிப்பு ஏற்பட்டு சிகிச்சை பலனளிக்காமல் அவர் இறந்தார். நான் உங்கள் சாய். நம்ம உடம்பே அணுக்களால் ஆனதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதை தான் நம்ம செல்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ லங்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு பஞ்ச் ஆஃப் செல். இந்தந்த அணுக்கள் இந்தந்த இடத்துல தான் இருக்கணும்னு சொல்லிட்டு டிஎன்ஏவால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அதனால தான் நம்மளுக்கு ஒரு பர்ஃபெக்டான லங்ஸ் இருக்குது. எந்தெந்த செல்கள் எந்தெந்த இடத்துல வளரணும்ன்ட்டு ஆல்ரெடி டிஎன்ஏல நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இந்த அணுக்களோட ஆயுட்காலம் 7லேருந்து 10 வருஷம் இருக்கலாம். இப்படி ஒரு செல் டெட்டான அப்புறம் பக்கத்தில் இருக்க செல்க்கு வந்து ஒரு ஸ்பெஷல் சிக்னல் கிடைக்கும். இது மூலயமா அணு பிரிவு ஏற்படுது. இது சயின்டிஃபிக்கலாக மைட்டோசிஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த கேன்சர் செல் எப்படி உருவாகுதுன்னா ஒவ்வொரு அணுக்களுக்குள்ளேயும் டிஎன்ஏ இருக்கும். அந்த டிஎன்ஏ தான் அணு பிளவை நிர்ணயிக்குது. ஒரு சில காரணங்கள் மூலயமா அந்த டிஎன்ஏல எரர் உருவாகி இந்த டிஎன்ஏ மியூட்டேஷன் ஆகுது. இதனால் மைட்டோசிஸ்ன்ற ஸ்பெஷல் சிக்னல் கிடைக்காமையே அந்த அணுக்கள் தேவைக்கு அதிகமாக அந்த இடத்துல அணு பிரிவு ஏற்படுது. இது நம்ம உடம்போட செல்களாகவே இருக்கிறதுனால நம்ம இம்யூன் சிஸ்டமால் கண்டுபிடிக்க முடியாது. இப்படி இந்த மியூட்டேஷன் எப்படி நடக்குதுன்னா ஜெனட்டிக் கோட் மிக்ஸ் ஆகிறதுனாலையும் லாஸ் ஆகிறதுனாலையும் தான் நடக்குது. இதுக்கு காரணங்கள் என்னென்னா ரேடியேஷன், ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், ஓவர் சன் எக்ஸ்ப்ளோஷனால் கூட ஸ்கின் கேன்சர் வர வாய்ப்பு இருக்குது. கேன்சர் இந்த இடத்துல தான் வரும்னு சொல்லிட்டு நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. எந்த இடத்துல வேணாலும் கேன்சர் வரலாம். கேன்சரில் பல விதம் இருக்குது. ஸோ வருமுன் காப்பதே சிறந்தது. சின்னதாக கேன்சர் சிம்டம் இருக்கும்போதே டாக்டர் வந்து பார்த்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ எதை பற்றி பேசலான்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.